Hello friends, welcome back to our channel. Hope all are doing good. இந்த வீடியோவில் ப்ரீ-ப்ளீட்டட் பண்ண சாரியை எப்படி பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணுறதுன்றதை குயிக்காக பார்க்க போகிறோம். இந்த சாரீ ட்ராப்பிங் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிகினர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். எப்படிலாம் பின் பண்ணலாம் அண்ட் எப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி சாரீ ட்ரை பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்மளோட சேனலில் ப்ரீவியஸ் வீடியோஸில் எப்படி இந்த மாதிரி ப்ரீ-ப்ளீட்டட் பண்ணி ஹேங்கரில் மாட்டணுன்ட்டு உங்களுக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. இந்த மாதிரி ஹேங்கரில் ப்ரீ-ப்ளீட்டட் பண்ண சாரியை இல்லை பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண சாரியை எப்படி பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணுறது அப்படின்ட்டு தான். இந்த சாரீ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்டான ஒரு பட்டு சாரீ. இது எடுத்து கட்டணும் அப்படின்னு நான் நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாரீஸை நான் எவ்வளோ குயிக்காக உங்களுக்காக ட்ரை பண்ணி காட்ட போகிறேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் சாரீ இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட சென்டர் ப்ளீட்டை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். எப்போவுமே நீங்கள் சாரீ ட்ரை பண்ணும் போது ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி டக்கின் பண்ணாதீங்க. இந்த ப்ரீ-ப்ளீட்டட் பண்ண சாரீக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது எப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த சென்டர் ப்ளீட்டை உங்களோட பெல்லி பட்டன், அதாவது உங்கள் பாடிக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட உள் சுற்றி எடுத்து கரெக்டாக உங்கள் பெல்லி பட்டன் கிட்டே நீங்கள் டக்கின் பண்ணுறது நல்லது. பிகாஸ் நம்ம ப்ரீ-ப்ளீட்டட் பண்ணும்போது நிறைய ப்ளீட்ஸ் எடுத்திருப்போம். ஸோ அதனால் மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த உள் சுத்தை நான் என்னோட பெல்லி பட்டனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக டக்கின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ப்ளீட், பல்லு ப்ளீட் அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி எடுத்திருப்போம். அதை எடுத்து உங்கள் பாடிக்கு சுற்றின மாதிரி கொண்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் பல்லு ப்ளீட்டை தான் பின் பண்ண போகிறீங்க. சென்டர் ப்ளீட்டை நீங்கள் டக்கின் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போது. ஸோ சைட் ப்ளீட்லாம் செட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் பின்னே பார்த்தீங்கன்னா உங்களோட பல்லு ப்ளீட்டில் தான் பண்ண போகிறீங்க. நிறைய பேருக்கு ட்ரை பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சென்டர் ப்ளீட்டில் இருக்க கீழே இருக்க பின்னை நீங்கள் கழட்டி விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு மேலே பல்லு ப்ளீட் உங்கள் ஷோல்டரில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். நீங்கள் அந்த பாட்டமில் இருக்க பின்னை நீங்கள் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பல்லு ப்ளீட் எடுத்து என்னோடய ஷோல்டரில் ப்ளேஸ் பண்ணி பின் குத்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சென்டர் ப்ளீட் அடுத்தடுத்து பண்ணும் போதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பின் குத்துறதுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு இப்போ நான் ப்ரொஃபஷ்னல் ட்ரிக்காகவே சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி காலர் ப்ளவுஸ் இல்லை நார்மல் ப்ளவுஸ் எதுவாக இருந்தாலுமே உங்கள் ப்ளவுஸ் கார்னரில் இருந்து ஒரு 1 inch ஆர் 1.5 inch கேப் விட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் குண்டாக இருக்கீங்க, உங்களுக்கு பஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு சைடு மறையணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தள்ளி குத்தினா மட்டும்தான் சைடு மறையும். என்ன தான் நீங்கள் ப்ரீ-ப்ளீட்டட்லாம் பண்ணாலும் எனக்கு சைடே மறைய மாட்டேங்குது, கவர் ஆகி என்னால் சாரி கட்டவே முடியலன்றவங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப். ஸோ அதனால் எப்பவுமே மைண்டில் இதை வச்சுக்கோங்க. எந்த சாரி ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு சைடு மறையிற மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு 1.5 inches நீங்கள் இந்த தள்ளி பின் குத்துறது நல்லது. நெக்ஸ்ட் என்னோடய ஃப்ரண்ட் ப்ளீட்டை நான் செட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் ப்ளீட்டில் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ளீட் வரும் பார்த்தீங்களா, அது எல்லாருக்குமே லூஸாக இருக்கும் ட்ரை பண்ணதுக்கப்புறம். ஸோ அது லூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இப்போவே நீங்கள் அதை பண்ணாதான் உண்டு. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை நல்லா டைட்டாக நீட்டாக எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் பாடிக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வரும்போது நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கா, சைடு மறைஞ்ச மாதிரி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் கொண்டு என்னோட ஹிப் ப்ளீட் நான் செட் பண்ண போகிறேன். ஹிப் ப்ளீட் நிறைய பேருக்கு செட் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஹிப் ப்ளீட் நல்லா டைட்டாக உங்களோட ஹிப் கிட்ட கொண்டு வாங்க. சில பேர் பார்டர் நல்லா தெரியணும், எனக்கு ஹிப் தெரிஞ்சாலும் பரவாயில்ல பார்டர் நல்லா தெரியணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஒரு சில பேர் எனக்கு ஹிப் நல்லா மறையணும் ப்ளஸ் அதே மாதிரி எனக்கு பார்டரும் நல்லா நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு தான் இது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் பார்டர் செட் பண்ணும் போது ஹிப் தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும். ஆனால் இதுவே உங்களுக்கு சைடு மறைஞ்ச மாதிரி ஹிப் பண்ணணும், ஹிப் ப்ளீட் பின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக மெஸ்ஸாக வரும், மற்றபடி நீட்டாக இருக்கும். இப்போ சைட் ப்ளீட் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். சைட் ப்ளீட்டில் பார்த்தீங்கன்னா சென்டர் ப்ளீட்டுக்கும் அந்த பின் பண்ணிங்க இல்லையா, அதுக்கு நடுவில் ஒரு கொஞ்சம் ஃபேப்ரிக் இருக்கும். அந்த ஃபேப்ரிக்கை நீங்கள் நார்மலாக ட்விஸ்ட் பண்ண மாதிரி எடுத்தாலே உங்களுக்கு சில ப்ளீட்ஸ் கிரியேட்
கிரியேட் ஆகும். நார்மலாக சைட் ப்ளீட்ஸ் வந்துட்டு ஒரு 3 4 அந்த அளவுக்கு எடுக்கலாம். இன்கேஸ் சாரீ ரொம்ப ஹைட் அதிகமாக இருந்ததுன்னா 5 6 அந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 3 to 4 தான் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சின்ன சின்னதாகவும் வந்து செட் பண்ணலாம். இல்லை நார்மலாக எது வருதோ அதுவே ஓகே தான் அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு 3 4 செட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நான் இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி நான் பின் செக்யூர் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு சைட் ப்ளீட்ஸ் வந்து கலையாமல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சாரியில் நீங்கள் நார்மலாக ட்விஸ்ட் பண்ணி கூட உங்களோட இன்ஸ்கர்ட்டில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது பட்டு சாரி இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மெஸ்ஸாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணால் தான் ஓரளவுக்காச்சும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சென்டர் ப்ளீட் எடுத்து அப்படியே டக்கின் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த சென்டர் ப்ளீட்டை நான் அப்படி க்ளோஸ் பண்ண உடனே பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரக்சரான ஒரு லுக் இருக்குது. நான் இத்தனைக்கும் இன்ஸ்கர்ட் போடலை, ஒரு ஷேப் வியர் போடலை. ஸோ அதனால் வந்துட்டு நான் என்னோடய டாப் மேலே தான் நான் ஜஸ்ட் உங்களுக்கு ட்ரே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய சென்டர் ப்ளீட்டை டக்கின் பண்ண போகிறேன். சென்டர் ப்ளீட்டை வந்துட்டு ரொம்ப கீழே பெறல்ற மாதிரி நீங்கள் டக்கின் பண்ணாதீங்க. கரெக்டாக உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் செப்பல் போட போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே செப்பல் போட்டுட்டு அது எவ்வளோ ஹைட் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டக்கின் பண்ணுங்கள். டக்கின் பண்ணும்போது கரெக்டாக உங்கள் பெல்லி பட்டன் கிட்ட தான் பண்ணணும். கொஞ்சம் ரைட் ஹேண்ட் சைடோ இல்லை ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடோ நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து பார்க்கவே நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் மெயினாக இந்த சாரீ கட்டும் போது வர ஒரு மேஜர் ப்ராப்ளம், சைடில் வந்துட்டு ஒரு ப்ளீட் அளவுக்கு உங்களுக்கு ஃபேப்ரிக் தெரியும். ஸோ அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பின்னாடி சைட்லன்னு சொல்லிட்டு ரொம்ப டக் பண்ணி ரொம்ப வந்துட்டு பஞ்சியாக தெரியும் உங்கள் ஹிப்பு. ஸோ இந்த மாதிரி ப்ரீப்ளீட்டட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி மெஸ் எதுவுமே வராது. குயிக்காக நீங்கள் 2 minutes ட்ரே பண்ணிடலாம். நான் உங்களுக்கு நல்லா ப்ரீஃபாக காட்டணும்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ நேரம் டைம் எடுத்து உங்களுக்காக நான் பண்ணி காட்டுறேன். மற்றபடி எனக்கு 2 minutes தான் ஆகும். ஸோ எஸ், இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டை நீங்கள் வந்து முன்னாடி இழுத்து உங்களுக்கு சைடு மறையிற மாதிரி நீங்கள் நல்லா வந்துட்டு ஸ்டிப் பண்ணிக்க வச்சுட்டாலே போதும். ஸோ டக்குன்னு ஒரு குர்த்தி போடுற மாதிரி நீங்கள் இந்த சாரீ ப்ரீப்ளீட்டிங்கை வந்து பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி சாரீ ப்ரீப்ளீட் பண்ணும்போது நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த இன்ஸ்கர்ட் போடணும், காட்டன் போடணுமா இல்லை நார்மல் இன்ஸ்கர்ட் போடணுமா, ஷேப் வியர் போட்டால் தான் ஷேப்பாக தெரியுமான்னு நான் எந்த ஒரு இன்ஸ்கர்ட்டும் நான் போடலை. பட் என்னோடய ஃபிகர் பாருங்கள், நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு ட்ரேப்பானா தான் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ எந்த ஒரு வீடியோவும் நான் வந்துட்டு ரொம்ப ஸ்கிப் பண்ணியோ இல்லை ரொம்ப வந்துட்டு ஃபாஸ்ட் மூவிங்கில் நான் எதுவுமே உங்களுக்கு வச்சு காட்டல. ஆஸ் யூஷுவல் நான் ட்ரே பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு நான் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவே பிகினர்ஸ் அண்ட் யாருக்காக அந்த வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஷேப் வியர் போட்டால் தான் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. நான் ஹானஸ்ட்டாக சொன்ன போனால் நீங்கள் இந்த ஷேப் வியர்ன்றது யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக காட்டன்ஸ் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ரெகுலராக யூஸ் பண்ணுற இன்னர் வேர் அதுவே நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். அதாவது இன்ஸ்கர்ட் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதே பண்ணுங்கள். பிகாஸ் வந்து சாரீலாம் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு உள்ள ஸ்வெட்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது. ஸோ எஸ், என்னோடய ஃபைனல் லுக் இது தான். என்னோட ப்ரீப்ளீட்டிங் அண்ட் இந்த பல்லு ப்ளீட் கூட நிறைய பேருக்கு வந்துட்டு பட்டு சாரீலாம் கட்டினா ரொம்ப வந்துட்டு புஃப்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரீப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அடக்கமாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். நான் உங்கள் முன்னாடி தான் வந்துட்டு இதை எடுத்து காட்டுறேன். ஸோ எந்தளவுக்கு நீட்டாக இருக்குன்ட்டு. அண்ட் அதே மாதிரி இந்தளவுக்கு டீப்பாக அயர்ன் பண்ணால் சாரீ எதாவது டேமேஜ் ஆகிடுமா அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ட்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் அது மறுநாளே நீங்கள் வந்துட்டு ஃபுல் ப்ளீட்ஸும் ரிமூவ் பண்ணி அயர்ன் பண்ணி ட்ரை வாஷ்லாம் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். சாரீ கிளாஸஸ் அண்ட் மாஸ்டர் கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக வீட்டிலேருந்தே ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்துட்டு நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி ப்ரொஃபஷனலாக நீங்கள் மெஷர்மெண்ட்ஸோடு கற்றுக்கிட்டு நீங்கள் வீட்டில் இருந்தே சர்வீசஸ் கொடுக்கலாம். உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் பேஜ். அதில் வந்து நான் கிளாஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நான் நிறைய அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரைடல் மேக்கப்ஸ் அண்ட் பார்ட்டி மேக்கப்ஸ் எந்த ஒரு மேக்கப்பாக இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற ரிலேட்டட் வீடியோஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு பெஸ்ட்டான நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.